அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா ஸையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மிஃப்தாஹுல் அரபிய்யா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 93ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபிய்யா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 93ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது இந்த கிதாபினுடைய பாடங்கள் வரிசையில 31வது பாடத்தினுடைய ஹதீசுகளில் அரபு இலக்கணம் என்றும் தலைப்பினுடைய 3ஆம் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது ஒரு சில ஹதீசுகளை வாசித்து அவைகளுக்கான பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கீப், இஅ்ராபுகளை நாம பார்க்க இருக்கிறோம். காரணம், நாம் அரபு மொழியை படிப்பதே குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி அமல் செய்ய. அதனால்தான் அரபு மொழியை பற்றி படிக்கிற இந்த கிதாபில் முசன்னிஃப் அவர்கள் அந்த அசலான அடிப்படையான ஹதீஸுகளையே உதாரணமாக கொடுத்து நம்மை பயிற்சி படுத்துகிறார்கள். வாங்க நாம கிதாபிற்குள் சென்று ஹதீஸுகளை வாசித்து பொருள், சிறிய விளக்கம், தர்கீப், இஅ்ராபை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்துடைய துவக்கம் இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா என்று தொடங்கக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப் தான். அப்ப இந்த ஹதீஸ் ஷரீஃபை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யார் அப்படின்னா கஅப் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. இமாம் திருமிதி, இமாம் நசாஇ, இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுமுல்லா போன்ற பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் ஷரீஃபை நமக்கு தங்கள் கிதாபுகளிலே பதிவு செய்தும் தருகிறார்கள். அப்ப பாருங்க, இந்த ஹதீஸினுடைய பொருள் என்னன்னு பார்க்கிறோம். முதல்ல பாருங்க, இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, நிச்சயமாக லிகுல்லி உம்மத்தின் ஒவ்வொரு சமூகத்திற்கும் இருக்கிறது ஃபித்னத்தன், ஒரு குழப்பமாகிறது. ஃபித்னா அப்படின்னா சோதனை, குழப்பம் என்றெல்லாம் வைக்கலாம். ஃபித்னத்து உம்மத்தி, இன்னும் என்னுடைய சமூகத்தினுடைய குழப்பமாகிறது, சோதனையாகிறது, அல் மாலு, செல்வமாக இருக்கிறது என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அறிவிப்பதன் மூலம் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சிறிய விளக்கத்தை நாம பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு சமூகத்திட்டையுமே ஒரு சோதனை, ஒரு குழப்பம் இருக்கும் அந்த சமூகம் வழிகட்டு போறதுக்கு. அது மாதிரி என் சமூகத்துல பெரிய ஒரு குழப்பமாக, சோதனையாக நிற்பது துனியாவை சார்ந்த பொருள்கள் அப்படிங்கிறாங்க, செல்வம். அதுதான் அல் மால். அப்போ என்னுடைய சமூகம் என்ன ஆகும், செல்வத்தின் மீது போட்டி போட்டு செல்வத்திற்காக அலைந்து திரிந்து துனியாவுடைய செல்வம் என்று அலைவார்கள். அது என் உம்மத்தினுடைய மிகப்பெரிய சோதனையாக, குழப்பமாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த என் உம்மத்தினுடைய மிகப்பெரிய சோதனையாக அமையக்கூடியது இந்த செல்வம் தான் என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளக்கி தருகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஆளு செல்வத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஷரஹுகள் எழுதுறாங்க, அவர் துனியாவை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா பாவங்கள் எல்லாம் அவருக்கு சாதாரணமாக தெரிய ஆரம்பிக்கும். நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், என்னது, செல்வம். அந்த நிலைக்கு ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா பாவங்கள் சர்வ சாதாரணமாகும். அந்த சமூகம் நேரான வழியை விட்டு தவறி மோசமான வழிக்கு போயிடும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமா நமக்கு சொல்லி தராங்க. இந்த ஹதீஸுடைய பொருள், அதே போன்று ஒரு சிறிய விளக்கத்தை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.
இப்ப வாங்க இந்த ஹதீஸ் ஷரீஃபினுடைய எதை பார்ப்போம், தர்கீப், அதை போன்று இஅராபுகளை நாம பார்ப்போம். பாருங்க, இன்ன ஹர்ஃபு தர்கீத் ஹர்ஃபும் முஷப்பஹும் பில் ஃபிஅல். அப்போ இன்ன வந்தா இஸ்மும் ஹபரும் வரணுமா இல்லையா? இன்னவோட இஸ்ம் அது இங்க இருக்கு, ஃபித்னத்தன். அப்ப இந்த லீ ஜாரி, குல்லி மஜ்ரூர் முலாஃபு, உம்மத்தின் என்பது முலாஃபு இலைஹி. இந்த ஹர்ஃபுல் ஜர்ரான லீக்கு ஒரு தாலுக் போக்கப்பட்டிருக்கு, முஸ்தகிர்ருன் முஸ்தகிர்ரத்துன் அப்படின்னு. அதுதான் இன்னவினுடைய ஹபரு முகத்தம். ஃபித்னத்தன் என்பது இன்னவினுடைய இஸ்மு முஅக்கர். சரி, அப்போ ஹபர் முகத்தம் ஆகுதுன்னா அர்த்தம் வந்து ஹஸ்ரை ஃபாய்தா கொடுக்கும். தக்தீமு ஹக்குஹு தஅkhீரு யுஃபீதுல் ஹஸ்ர என்கிற ஒரு காயிதா படி பிற்படுத்தி வர வேண்டிய ஒன்றை முற்படுத்துறோம் அப்படின்னா அங்க உறுதி, அந்த ஹஸ்ருடைய ஃபாய்தா கிடைக்கும், மட்டுப்படுத்துதல். அப்படி பார்த்தால் எல்லா சமூகத்திற்குமே சமூகத்திற்கும் தான் இருக்கிறது, ஒவ்வொரு சமூகத்திற்கும் தான் இருக்கிறது ஃபித்னத்தன், சோதனையாகிறது, குழப்பமாகிறது. வா அத்ஃபினுடைய வானு வைக்கலாம், இல்ல இஸ்தினாஃபுடைய வானு வைக்கலாம், நம்ம வைக்கக்கூடிய அர்த்தத்தை பொறுத்து இருக்கிறது. அத்ஃப்னு வச்சா இந்த ஃபித்னத்து உம்மத்தி அல் மாலுங்கிற ஜும்லா இந்த இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னாங்கிற ஜும்லா மீது அத்ஃப் செய்யப்படும். இல்ல இஸ்தினாஃபா வச்சா புதுசா போயிடும், இஸ்தினாஃபாவா வைக்கலாம். ஃபித்னத்து முபத்ததா முலாஃபு, உம்மத்தி முலாஃபிலேஹி முலாஃபு, யா முலாஃபிலேஹி, அல் மாலு இந்த ஃபித்னத்துங்கிற முபத்ததாவினுடைய ஹபராக நாம வைக்கிறோம். இப்ப பாருங்க, அடுத்து இன்ன என்பது என்னது, ஃபதஹின் மீது மபுனியான ஹர்ஃபு தகீத் முஷப்பஹும் பில் ஃபிஅல். லீ கஸ்ரின் மீது மபுனியான ஹர்ஃபுல் ஜர், குல்லி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான் இஸ்மு. உம்மத்தின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான் இஸ்மு. ஃபித்னத்தன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. வா ஃபதஹின் மீது மபுனியான ஹர்ஃபு, ஃபித்னத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. உம்மத்தி என்பது எனது லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முலாஃபிலேஹி. இந்த யா என்பது இன்னொரு முலாஃபிலேஹி, ஜர்ருடைய மஹல்லு என்பது ஜர்ருடைய மஹல்லு சுக்குன் மீது மபுனியான ஒரு இஸ்மு லமீர். இது இந்த உம்மத்தியுடைய இஅராப் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பொதுவா முத்தகல்லிமினுடைய யாவோடு இதாஃபத்து செய்யப்பட்டாலே அந்த இஸ்மினுடைய இஅராபுகள் எல்லாமே முகத்தர் ஆகும். முகத்தர்னா உள்ரங்கத்துல போகும். அப்ப எப்படி கொடுக்கணும், உம்மத்தி என்பது முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு என்பதாக நாம் இதற்கு இஅராபை நாம கொடுப்போம். பாருங்க, அல் மாலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு, ஏன்னா இது ஹபருங்கிறதுனால. இப்போ அடுத்த ஹதீஸ் பாருங்க, என்னது, அத்துன்யா தாரு மல்லா தாரலஹு. இந்த துனியா, இந்த உலகம் என்பதாகிறது தாருமன் சிலருடைய வீடாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட சிலர், லா தாரலஹு அந்த சிலருக்கு வீடே கிடையாதே, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த துனியாதான் வீடாகவே இருக்கின்றது. வலஹா இன்னும் அந்த துனியாவிற்கு யஜ்மஉ ஒன்று சேர்ப்பார்கள், மன் சிலர்கள், லா அக்லலஹு அந்த சிலருக்கு அறிவே இருக்காதே, அப்படிப்பட்ட சிலர்கள் தான் அந்த துனியாவிற்காக ஒன்று சேர்ப்பார்கள். அப்பனா அந்த துனியாவை ஒன்று சேர்ப்பார்கள் என்பதாக நமக்கு சொல்லி தராங்க. சரி பாருங்க, இப்போ அர்த்தம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஹதீஸ் நிறைய அர்த்தங்களை கொண்ட ஹதீஸு. இந்த ஹதீஸை வைஹகி இமாம் அறிவிக்கிறாங்க, அதே போன்று இப்னு அபி துன்யா ரஹ்மஹுல்லா அறிவிக்கிறாங்க. இது போன்ற பல இமாம்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் என்பது. அப்போ துனியா அப்படின்னா அது யாருக்கு தாரே இல்லையோ, வீடே இல்லையோ, அப்ப யாரு மறுமையை தன்னுடைய உண்மையான வீடாக ஏற்றுக்கொள்ளலையோ அவருக்குத்தான் இந்த துனியா என்பது வீடு, இல்லம் என்பதாக இந்த ஹதீஸு சொல்ல வருகிறது. அதே போன்று யாருக்கு பரிபூர்ணமான அக்குல் அறிவாற்றல் இல்லையோ அவரு தான் துனியாவை ஒண்ணு சேர்ப்பாரு, துனியான்னு ஒண்ணு சேர்ந்து கிடப்பாரு என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு அற்புதமான விளக்கத்தை நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப பாருங்க, இந்த ஹதீஸினுடைய பொருளை பார்த்துட்டோம், அதே போன்று சிறிய விளக்கத்தை பார்த்துட்டோம். இந்த ஹதீஸ அஹ்மது இமாமும் அறிவிக்கிறாங்க. சரி பாருங்க, இப்போ தர்கீப் யார எப்படி கொடுக்க போற பாருங்க. அத்துனியா முபத்ததா,
தாரு ஹபர் முலாஃபு, மண் என்பது முலாஃப் இலைஹி, மண் என்பது என்னது முலாஃப் இலைஹி மௌசூலு, லா என்பது ஹர்ஃபு லாமு தபரிஆ, தாரா என்பது லாவினுடைய இஸ்மு, லஹூல லாம் ஜாரு ஹூ மஜ்ரூரு, இந்த லாமுடைய தஅல்லுக் தான் லாவினுடைய என்ன வைக்கணும் ஹபராக நாம வைக்கிறோம். இந்த லா தார லஹுங்கிற ஜும்லா தான் மண்ணுங்கிற இந்த மௌசூலான இஸ்மினுடைய சிலாவாக. அப்ப சிலாவை மௌசூலை பார்த்து மீள்ற லமீர் சிலால வேணுமென இந்த ஹூ தான் மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீராக இருக்கின்றது. சரி, இப்ப அடுத்து பாருங்க வலஹா, வா என்பது அத்ஃபினுடைய எழுத்தாக வைக்கலாம். வைக்கும் பொழுது இந்த ஜும்லாவையே இந்த ஜும்லால சேர மாதிரி வரும். இல்ல இஸ்தினாஃபாக வச்சு புதுசாக ஆரம்பிக்கலாம். அப்ப லா ஜாரு, ஹா என்பது மஜ்ரூரு, லாமுடைய தஅல்லுக் எஜ்மாஉல நாம வைக்கிறோம். அதே போன்று மண் என்பது எஜ்மாஉ ஃபிஇல் முலாரி, மண் என்பது எஜ்மாஉ உடைய ஃபாயிலு மௌசூலு, லா லாமு தபரிஆ, லா அக்ல என்பது லாவினுடைய இஸ்மு, லஹு லாம் ஜாருஹு மஜ்ரூரு, இந்த லாமினுடைய போக்கப்பட்ட தஅல்லுக்கு தான் லாவினுடைய ஹபராக நாம கொடுக்கிறோம். இந்த மண்ணுங்கிற மௌசூலுடைய இந்த ஃபாயில் மௌசூலுடைய சிலா எது லா அக்ல லஹு, மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் சிலால வேணுமென இந்த ஹூ தான் அந்த மண்ணை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த லஹா என்பது நஸ்பினுடைய மஹலில் நாம வைக்கணும். பாருங்க, அத்துன்யா என்பது அலிஃபின் மீது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டதான இஸ்மு, ரஃபா செய்த ஆமில் மஅனவி, தாரு ஹப அப்ப லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், மண் என்பது ஜர்ருடைய மஹல்லு என முலாஃபிலேஹி, ஆனா இங்க அது இஸ்மு மௌசூல் சுக்குன் மீது மபனியான இஸ்மு மௌசூலு, லா என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு, தார என்பது ஃபதஹின் மீது மபனியான எனது லாவினுடைய இஸ்மு நஸ்பினுடைய மஹல்லு, ஆனா ஃபதஹின் மீது மபனியான இஸ்மு இது. அதே போன்று பாருங்க, லஹு லா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு ஜர்ரு, ஹூ என்பது லம்மின் மீது மபனியான ஒரு லமீரு. சரி பாருங்க, அடுத்து வலஹா வா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு, லஹால லா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு, ஹா என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃப் லமீரு. இது ஜருடைய மஹல்லு, காரணம் என்ன லாவுடைய மஜ்ரூருங்கிறதுனால. யஜ்மா என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் என்பது மஅனவியா இருக்கும் முதாரியான ஃபெயிலுக்கு ரஃபை செய்த ஆமில் ஹுலுவுன் அனி நாஸ்பி வல் ஜாசிம், நம்ம பல முறை விளக்கிட்டோம் பாருங்க. அடுத்து மண் என்பது ரஃபினுடைய மஹல்லு, காரணம் அது ஃபாயில், ஆனா இங்க மபுனி சுக்குன் மீது மபுனியான மௌசூலான இஸ்மு. லா என்பது எனது சுக்குன் மீது மபுனியான லா ஹர்ஃபு. அக்ல என்பது நஸ்பினுடைய மஹல் என லாவுடைய இஸ்மு, ஆனா இங்க ஃபதஹின் மீது மபனியான என்னது இஸ்மு. லஹூல லா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு, ஹூ என்பது லம்மின் மீது மபனியான இஸ்மு ஜர்ருடைய மஹல், காரணம் என்ன இது மபனிங்கிறது, காரணம் மஜ்ரூருங்கிறதுனால ஜர்ருடைய மஹல், ஆனா இங்க லம்மின் மீது மபனியான லமீர் இது இஸ்மு. சரி, அப்போ இந்த லஹா என்பதை நம்ம சொன்னோம் நஸ்பினுடைய மஹல், எஜ்மாவுக்கு மஃபூல் மாதிரி. சரி, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த இரு ஹதீஸுகளுடைய பொருளை வைத்து சிறி விளக்கத்தையும் பார்த்து அதற்கான தர்கிப் யாராவை நாம பார்த்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்த ஹதீஸை பார்ப்போம். மன் அகல தொய்யிபன் வ அமில ஃபி சுன்னத்தின் வ அமினன் நாசு பவாயிகஹு தஹலல் ஜன்னா. இந்த ஹதீஸ் ஷரீஃப் திருமதி இமாம் அறிவிக்கிறாங்க, தபரானி இமாம் அறிவிக்கிறாங்க, ஹாக்கிம் ரஹமஹுல்லா அறிவிக்கக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப் இது. அஹ்மத் இமாம் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சொல்ல வரக்கூடிய செய்தி, மன் அகல தொய்யிபன், யார் நல்லதை சாப்பிட்டானோ, அதாவது சாப்பிடுவானோ, தொய்யிபனை கொண்டு முராதுனது ஹலாலான உணவை யார் சாப்பிட்டானோ, வ அமில ஃபி சுன்னத்தின், இன்னும் சுன்னத்தானவைகளில் அமல் செய்தானோ, சுன்னத்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறையிலே யார் செயல்பட்டானோ, வ அமின வ அமினன் நாசு பவாயிகஹு, யாருடைய தீங்குகளை விட்டும், பவாயிக் அப்படின்னா பாயிகத் என்ற அந்த வார்த்தையுடைய பன்மதான் என்னது பவாயிக். பாயிகத் அப்படின்னா தீங்கு, சோதனை, கஷ்டங்கள், தீங்குகள் அப்படிதான் வைக்கணும். அப்ப யாருடைய தீங்குகளை விட்டும் மக்கள் நிம்மதி பெற்றார்களோ அப்படிப்பட்ட ஒருவனாகிறவன்
தஹலல் ஜன்னத்த, சுவர்க்கத்தில் நுழைந்து விட்டான் என்று சொல்லக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப் தான் இந்த ஹதீஸ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதியான ஃபிஅல பயன்படுத்தி இருக்கிறாங்க. சீகாவை நுழைந்து விட்டான முடிஞ்சான்ல. ஒரு உறுதியான விஷயத்தை சொல்லும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு உறுதியான விஷயமா இருக்குதுன்னா நடந்தது போன்று சொல்வது அரபு இலக்கியத்துல ஒன்று. அத்தா அம்ருல்லா குரான்ல வரும். அல்லாஹுடைய ஏவலான மறுமை வந்து விட்டது. அப்ப வந்து விட்டதுன்னா வரல, இனிமேல் தான் வரும். வருவது உறுதிங்கிறதுனால அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? அத மாதியான சீகால சொல்லுவான். அதே மாதிரிதான் நுழைவான் அப்படிதான் அர்த்தம். ஆனா மாதியான சீகாவை கொண்டு நுழைந்து விட்டான் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் என்பதற்கான ஒரு இலக்கிய கருத்து பொருள். அந்த அடிப்படையில சொல்லப்பட்ட வார்த்தை இது. அப்போ மண் அக்கலை எல்லா மாதியுமே அப்படிதான். சரி பாருங்க. அப்ப நல்ல ஹலாலானதை ஒருத்தர் சாப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறையில செயல்பட்டு அவனால யாருக்கும் எந்த தீங்கையும் கொடுக்காம ஒருத்த வாழ்றான் அப்படின்னா அவன் நிச்சயம் சொர்க்கம். இங்க நம்ம ரெண்டு விஷயத்த கவனிக்கணும். ஒரு மனிதன் சொர்க்கம் போகணும்னா ஹுகூக்குல் இபாதுலயும் கரெக்டா இருக்கணும், ஹுகூக்குல்லாலையும் கரெக்டா இருக்கணும். ஹுகூக்குல் ஹுகூக்குல்லால கரெக்டா இருக்கிறது என்னது? அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் சிலது இருக்கு. ஹலாலானதை சாப்பிடணும், நல்ல வழிமுறையை மட்டும்தான் செய்யணும். இதெல்லாம் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள். அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய ஹுக்கூக்குல் இபாதுன்னா என்னது? இவனால யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது. அதுதான் அடியார்களுக்கு இவன் செலுத்த வேண்டிய கடமை. அப்ப இந்த இரண்டையும் சரிவர பின்பற்றியவன் தஹலல் ஜன்னா, நிச்சயம் சொர்க்கம் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய அற்புதமான கருத்து பொருள். வாங்க இந்த ஹதீஸினுடைய தர்கீப் இஅராபை நாம பார்ப்போம். மண் என்பது என்னது? முபுத்ததா. மண் என்பது என்னது? முபுத்ததா மௌசூல். சரிங்களா? அகல என்பது என்னது? ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில். தொய்யிபன் என்பது என்னது? தொய்யிபன் என்பதுதான் அகல என்ற ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயிலினுடைய மஃஊல். அப்ப மண்ணுங்கிறத மௌசூல்னு சொல்லிட்டோமா இல்லையா? அது சிலா வந்து அக்கலங்கிற ஃபிஇல். அக்கலவுக்கு உள்ள இருக்கிற லமீர் ஃபாயிலான லமீர் தான் மண்ணுங்கிற மௌசூலை நோக்கி மீளக்கூடியதா இருக்கு. இந்த மண்ணுங்கிற முபுத்தாவுக்கு தஹல ஹபர் இங்க வரும். நம்ம வரும்பொழுது சொல்லுவோம். அவ வா அமில வாவு ஹர்ஃபு அத்துஃபு. அமில மஅத்தூஃப் எங்க அக்கல லத்துஃப் செய்யப்படுது. அமிலவும் ஃபிஇல் தமீர் ஃபாயில். ஃபி ஜாரு சுன்னத்தின் மஜ்ரூர். ஃபீ உடைய தாலுக்கு எங்க வைக்கணும்? நாம அமிலல வைக்கணும். வ அமினன் நாசு வா ஹர்ஃபு அத்துஃப். அமின ஃபிஇல் மாலி அன்னாசு ஃபாயிலு. அமின இந்த அக்கல லத்துஃப் செய்யணும். அன்னாசு ஃபாயிலு பவாயிக மஃஊல் முலாஃபுஹு முலாஃப் இலைஹி. இந்த ஹூவினுடைய லமீர் எங்க வைக்கணும்? மண்ணை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கும். அப்ப அமிலல இருக்கிற லமீர் ஃபாயிலும் மண்ணை நோக்கி மீளுது. அதே மாதிரி பவாயிகஹுல் இருக்கிற ஹூ லமீர் மண்ணை நோக்கி மீளுது. தஹல ஃபிஇல் மாது லமீர் ஃபாயில். தஹலல இருக்கிற ஃபாயில் லமீர் மண்ணை நோக்கி தான் மீளுது. அல் ஜன்னத மஃஊல். தஹலங்கிற அந்த ஜும்லா தான் மண்ணுங்கிற அந்த முபத்தாவினுடைய ஹபராக நாம வைக்கிறோம். ஜும்லா ஹபரா போல் லமீர் வேணுமென தஹலல இருக்கிற லமீர் மண்ணை நோக்கி மீளுது. பாருங்க, மண் என்பது ரஃபினுடைய மஹல்லு, காரணம் முபத்ததா. இங்க சுக்குன் மீது மபனியான மௌசூலான இஸ்மு. அக்கல ஃபதஹின் மீது மபனியான மாதியான ஃபிஇல். தொய்யிபன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுபு செய்யப்பட்ட இஸ்மு. வா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு அத்ஃபு. அமில ஃபதஹின் மீது மபனியான மாதியான ஃபிஇல். ஃபி சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. சுன்னத்தின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. வா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு அத்ஃபு. அமீன ஃபதஹின் மீது மபனியான மாதியான ஃபிஇல். அன்னாசு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. பவாயிக லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஹூ என்பது ஜருடைய மஹல்லு, காரணம் அது முலாஃபிலி. ஆனா இங்க லமீருங்கிற அது லமின் மீது மபனியான லமீரு. முலாஃபிலிஹினால ஜருடைய மஹல். தஹல ஃபதஹின் மீது மபனியான மாதியான ஃபிஇல். அல் ஜன்னத லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுபு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இப்போ அடுத்த ஹதீஸ் ஷரீஃப் பாருங்க. அடுத்த ஹதீஸ் என்னது? இன்னமா யன்சுருல்லாஹு ஹாதிஹில் உம்மத பிதஈஃபிஹா பிதஅவதிஹிம். இங்க பதஅவதிஹிம் போட்டிருக்கு, அச்சுப்பிழை. பிதஅவதிஹிம் வ ஸலாத்திஹிம் வ இஹ்லாஸிஹிம் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் இமாம் நசாஇ ரஹ்மஹுல்லா அறிவிக்கிறாங்க, இமாம் புகார் ரஹ்மஹுல்லா அறிவிக்கிறாங்க. அதே போன்று அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஹதீஸிற்கான பொருளை பாருங்க. இன்னமா யன்சுருல்லாஹு, நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வதெல்லாம், ஹாதிஹில் உம்மத்த இந்த சமூகத்திற்கு அல்லாஹு உதவி செய்பவனாக இருப்பதெல்லாம், உதவி செய்வதெல்லாம்
பிதஈஃபிஹா, அந்த உம்மத்தினுடைய ஹாலமீர், இந்த சமூகம், அந்த சமூகத்தினுடைய பலவீனவரை கொண்டுதான். இங்கதான் இன்னமாவுடைய ஹஸ்ரு முடியணும். அப்ப இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் உதவி செய்வதெல்லாம் பிதஈஃபிஹா, இந்த உம்மத்தினுடைய பலவீனமானவனை கொண்டுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதஅவதிஹிம், அவர்களுடைய யாருடைய, அந்த பலவீனர்களினுடைய துஆவை கொண்டு, அதாவது பிரார்த்தனையை கொண்டு, வஸ்ஸலாத்திஹிம், இன்னும் அவர்களுடைய தொழுகையை கொண்டு, இஹ்லாசிஹிம், அவர்களுடைய உள தூய்மையை கொண்டு என்பதாக இந்த ஹதீஸ் ஷெரீஃப் நமக்கு ஒரு கருத்தை நமக்கு சொல்லி தருது. என்ன கருத்து அப்படின்னா, இங்க பலவீனமானவர்கள் என்பதை கொண்டு முராது யாருன்னா ஏழைகள் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்க, ஃபுகரா அப்படின்னு. அப்ப இந்த சமூகத்துல ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்கள், அவங்க செய்யற துஆ, அவங்க தொழுகிற தொழுகை அவ்வளவு சிரமத்திலையும், அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மன தூய்மை, இவைகளை கொண்டுதான் இந்த சமூகத்திற்கே அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிற ஹதீஸ் ஷெரீஃப் தான் இந்த ஹதீஸ் ஷெரீஃப். அப்போ அல்லாஹ்வுடைய உதவிங்கிறது பலவீனர்களை கொண்டு என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு இந்த செய்தியை சொல்லி கொடுக்கிறது. லைஃப்ங்கிற வார்த்தை ஒருமையா இருந்தாலும் அர்த்தம் பன்மை. அது கொண்டுதான் இந்த இங்க எல்லாம் லமீரை ஹிம் என்று என்பதாக பன்மையாக்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸுடைய விளக்கம் இதுதான். என்னது? இந்த சமூகத்திற்கே அல்லாஹ் உதவி செய்வது அந்த சமூகத்தில் உள்ள பலவீனர்களை கொண்டுதான் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு அற்புதமான கருத்தை, விளக்கத்தை நமக்கு சொல்லி தருது. இப்ப வாங்க, நாம் இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தையும் பார்த்துட்டோம், பொருளையும் பார்த்துட்டோம், தர்கீப் இஅராபை நாம பார்ப்போம். பாருங்க, இன்னமா, இன்ன என்பது என்னது? ஹர்ஃபு தஅக்கீத், ஹர்ஃபும் முஷப்பஹும் பில் ஃபிஅல். மா என்பது என்னது? மா காஃபா உடைய மா. இந்த இன்னமாவை அதாத்து ஹஸ்ர் என்பதாக நமக்கு சொல்லி தருவாங்க, மட்டுப்படுத்துதலினுடைய எழுத்து என்பதாக நமக்கு சொல்லி தராங்க. பாருங்க, யன்சுரு ஃபிஇல் முலாரி, லமீர் ஃபிஇல் முலாரி, அல்லாஹு ஃபாஇல், ஹாதிஹி என்பது யன்சுருடைய மஃஊல், அல் உம்மத்தங்கிறது ஹாதிஹிங்கிற மஃஊலில் இருந்து பதலா வைக்கணும். பி ஜாரு லஈஃபி மஜ்ரூர் முலாஃபு ஹா முலாஃப் இலைஹி, பி உடைய தஅல்லுக்கு யன்சுருக்கு நம்ம ஹஸ்ரா கொண்டு போகணும். பி தஅவதிஹிம், பி என்றவர் அச்சுப்பிலேக பா வந்திருக்கு. பி ஜாரு தஅவதி மஜ்ரூர் முலாஃபு ஹிம் முலாஃப் இலைஹி, இந்த பியும் நம்ம எங்க இருந்தா கொண்டு போகணும்? இந்த யன்சுருக்கு. ஏன்னா இந்த பி தஅவதிஹிம்ங்கிறது இந்த பி லஈஃபிஹா என்பதிலிருந்து பதலா வைக்கணும். வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ஸலாத்தி மஅத்தூஃப், எங்க ஸலாத்திய தஅவத்தில் அத்ஃப் செய்யணும், மஅத்தூஃப் முலாஃப் ஹிம் முலாஃப் இலைஹி. இஹ்லாசிஹிம்ல வாவ் ஹர்ஃப் அத்ஃப், இஹ்லாசி மஅத்தூஃப் முலாஃப், இஹ்லாஸ் எங்க அத்ஃப் செய்யணும்? தஅவத்தில் அத்ஃப் செய்யணும். அப்ப இஹ்லாசி மஅத்தூஃப் முலாஃப், ஹிம் என்பது முலாஃப் இலைஹி. சரி, வாங்க இப்போ இன்னமா என்பது நம்ம தர்கீபு கொடுத்தோம்னா, இன்ன என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃப், மா சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃப். ஹஸ்ருடைய எழுத்தாக நாம் மொத்தமாக பார்க்கும் பொழுது இதற்கு இஅராபினுடைய மஹல்லு கிடையாது. யன்சுரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மானவி, ஹுலுவுன் அனின் நாசிபி வல் ஜாசிமி என்ற மானவியான ஆமில். அல்லாஹு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ஹாதிஹி என்பது நஸ்பினுடைய மஹல் என யன்சுரு உடைய மஃபூலுங்கிறதுனால, ஆனா இங்க கஸ்ரின் மீது மப்னியான இஸ்மு இஷாரா இது. அல் உம்மத்தா என்பது ஹாதிஹிலிருந்து பதிலாகிறதுனால இது நஸ்பினுடைய மஹல். எதை கொண்டு நஸ்பு? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு நஸ்பு, லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டதான இஸ்மு. இந்த சமூகம் பிலஈஃபி அல பி கஸ்ர் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு, லஈஃபி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ஹா என்பது சுக்குன் மீது மப்னியான லமீரு, ஆனா இங்க முலாஃப் இலைஹிங்கிறதுனால அது ஜர்ருடைய மஹல்ல இருக்குது. பி என்பது கஸ்ர் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு, தஅவதி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ஹிம் என்பது சுக்குன் மீது மப்னியான லமீரு, ஆனா இங்க முலாஃப் இலைஹிங்கிறதுனால அது ஜர்ருடைய மஹல்ல இருக்கு. பாருங்க, வா ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃப் அத்ஃப்,
சொலாத்தி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ஹிம் என்பது சுக்குன் மீது மபுனியான லமீரு. இங்க ஜருடைய மஹல்லு. காரணம் என்ன? அது முலாஃப் இலைஹிங்கிறதுனால. வ இஹ்லாசிஹிம்ல வா என்பது ஃபதஹின் மீது மபுனியான ஹர்ஃபு அத்துஃபு. இஹ்லாசி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ஹிம் என்பது இது சுகுன் மீது மபுனியான லமீரு. ஆனா இங்க முலாஃப் இலைஹிங்கிறதுனால இது என்னது? ஜருடைய மஹல்லுல இருக்கிறது. அல்ஹம்துலில்லா. அப்ப நாம இன்றைய இந்த இந்த ஹதீஸோடு இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு நாம ஒரு 4 ஹதீஸுகளை வாசித்து அவைகளுக்கான பொருள், சிறிய விளக்கம், தர்கீப், யாராபை நாம பார்த்திருக்கிறோம். காரணம், நாம அரபு மொழியை படிப்பதே குரானையும் ஹதீஸையும் விளங்கி அமல் செய்யத்தான். அந்த அடிப்படையில முசன்னிஃப் நமக்கு அரபு மொழியை பற்றி பேசுகிற இந்த கிதாபுல நமக்கு ஹதீஸையே உதாரணமாக கொண்டு வந்து நஹ்வின் சட்டங்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அல்ஹம்துலில்லா. அப்ப நாம பார்த்த இந்த 4 ஹதீஸுகளை அமல் செய்ய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலம் உண்டான நஹ்வு சட்டங்களை விளங்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இனி வரக்கூடிய அடுத்த பாடங்களில் தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸுகளை வாசித்து அவைகளுக்கான தர்கீப், இஅராபு, பொருள், சிறிய விளக்கத்தை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.